வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு சனி பெயர்ச்சி பலன்கள், அதாவது மார்ச் 29 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி மாறுறாரு இல்லையா, அதற்கான பலன்கள். அதில் அவர் ஒரு 3 நட்சத்திரத்தின் வழியாக போவார். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் எடுக்கணும். அதுவும் நம்ம எப்போ சனி பயிற்சி பலன்களை எப்படி கொடுக்குறாரு, நம்ம ஜாதகப்படி எப்படி கொடுக்குறாருங்கிறதையெல்லாம் பார்க்க இருக்கிறோம். மீன லக்னத்திற்கு லக்னத்துல சனி வர்றாரு. இவ்வளவு நாளா 12ஆம் இடத்துல விரைய சனியா அவஸ்தைகள் பண்ணிட்டு இருந்த சனி இப்ப அதுல இருந்து விடுபடுறாரு, லக்னத்துக்கு வர்றாரு. உண்மையிலேயே எல்லா மீன லக்னக்காரர்களுக்கும் 12ல சனி படுத்திருச்சான்னு கேட்டா இல்லை. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்திருக்காரு. அப்படி நடக்கிறவங்களுக்கு தான் அது பாதிச்சிருக்கும். அதுலேயும் அவங்க ஜனன ஜாதகப்படி சனி கெட்ட கிரகமான 6, 8, 12 போன்ற பாவங்களை இயக்கக்கூடிய வகையில் இருந்திருந்தா மட்டும்தான் அது பாதிச்சிருக்கும், செலவுகளை கொடுத்துருக்கும். இப்போ சனியினுடைய ஆற்றல் நமக்கு என்ன தரக்கூடிய அமைப்பில் இருக்குன்னா, நம்ம சிந்தனை, நம்மளுடைய செயல்திறன், நம்முடைய ஆரோக்கியம், தோற்றம், வசீகரத்தன்மை மற்றும் குழந்தைகள், நம்ம கலை திறமைகள், நம்மளுடைய கன்சல்டிங் ஒரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் நம்மளுடைய ஆழ்ந்த அறிவு, அது இல்லாமல் நம்மளுடைய ஆரோக்கியம், இதெல்லாம் குறிக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு பூர்வீக சம்மந்தப்பட்டது, தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்டது, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்டது, நாம் புதிய நபர்களுடைய நட்பு சம்மந்தப்பட்டது, இதையெல்லாம் வச்சுட்டு இருக்கிற சனி தன்னுடைய நட்சத்திரம் இருக்கிற இடத்துக்கே, அந்த வீட்டுக்கே வர்றதுங்கிறது சாதகமான பலன். இதை போய் நீங்க 7.5 சனிக்கு பார்க்குற மாதிரி லக்னத்துல சனி வந்துடுச்சுன்னு எடுத்துடக்கூடாது. சனி என்பது மற்ற எந்த பயிற்சியுமே ராசி வச்சு பார்க்க வேண்டியது இல்லை. ராசி என்பது நிலையானது அல்ல. ராசி திசைக்கு தகுந்த மாதிரி நகரக்கூடியது. லக்னத்தின்படி தான் நம்ம கோச்சாரத்தை பார்க்கணும். இப்போ அந்த சனி அந்த 12ல இருந்து 1ல என்டர் ஆகிறாருன்னொடனே மீன லக்னத்தில் பிறந்துற அத்தனை பேருக்கு எடுத்த உடனே அது இம்பேக்டை கொடுக்காது. அது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ மீனத்தில் 9 பாதம் இருக்கு. அதில் பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் பாதம், அதுக்கப்புறம் உத்திரட்டாதி 4 பாதங்கள், அதுக்கப்புறம் ரேவதி 4 பாதங்கள், இதெல்லாம் சேர்த்து 9 பாதம் இருக்கு. இப்போ சனி பெயர்ச்சியான உடனே மார்ச் 29ஆம் தேதி இந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் இந்த முதல் புள்ளிக்கு தான் வருவார். அது 1 மாதம் இருப்பார். இப்போ ஏப்ரல் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த சனி அங்கே இம்பேக்ட் இருப்பார். யாருக்கெல்லாம் நம்ம மீன லக்னத்தில் பூரட்டாதி 4ஆம் பாத புள்ளியில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு தான் சனி டக்குன்னு உள்ள நுழைஞ்சு அது லக்னத்தில் இருக்கிற மாதிரி வேலை செய்யும். மற்றவங்களுக்கு அது 12ல் இருக்கிற மாதிரி தான் கணக்கு. இப்போ நீங்கள் உத்திரட்டாதியிலே பிறந்திருக்கீங்கன்னு வைங்க, அது ஏப்ரல் 28க்கு அப்புறம் தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சனி தொடும்போது தான் 12ல இருந்து 1க்கு மாறுறதா நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ அந்த மாதிரி பவுண்டரியை பார்த்து, நம்ம டிகிரியை பார்த்து, நம்ம பாவ எல்லைகளை பார்த்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு சரியான பதில் கிடைக்கும். அப்போ கூட நாம் என்ன பண்ணணும்னா, நமக்கு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ சனி நடக்குதான்னு பாருங்க. நடந்தால் மட்டும் இந்த பலனை எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியது இல்லை. சரி, இப்போ சனி உத்திரட்டாதியில் வந்த உடனே நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். இது வரைக்கும் சோர்வாக இருந்தோம், களைப்பாக இருந்தோம், ஒரு மாதிரி ஆரோக்கிய உபாதைகள் எல்லாம் இருந்தது, உறவுகள் சரியா இல்லை, அவஸ்தைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ பாசிட்டிவாக நடக்கும். நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம், குலதெய்வ கோயில் வழிபாடு, ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொடர்புகள், ஒரு வழிகாட்டுதல், எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட விஷயத்தை நாம சனின்னு சொல்லி நம்ம பயப்படுறதோ அவசப்படுறதோ வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இந்த உத்திரட்டாதியில நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதம் இருக்கு. அதுல அந்த பாதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சனியினுடைய சஞ்சாரத்தை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் எந்த பாதத்துல பிறந்தாலும் அந்த ஏப்ரல் 28க்கு அப்புறம் சனி வர்றது தான் நமக்கு லக்னத்துல டச் பண்றதா எடுத்துக்கணும். அது உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நன்மைகளை தரும். சரி, வேற இதுக்கெல்லாம் என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படின்னா, நமக்கு இப்போ ஒரு கம்யூனிகேஷன் பண்றீங்க, ஒரு பிரயாணம் பண்றீங்க, ஒரு இடத்த வைக்கலான்னு இருக்கிறீங்க, இது மாதிரி ஒரு கருவிகளை கையாளுறான்னு இருக்கிறீங்க,
ஒரு சொந்த பந்தத்தோட பேச்சுவார்த்தை நடத்தலான்னு இருக்கீங்க, ஒரு ஒப்பந்தம் போடலான்னு இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக வேலை செய்யும். அப்போ வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, சொந்த பந்தங்கள் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக வேலை செய்யும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். குழந்தைகள் நல்லா படிக்கிறது, குழந்தைகள் வந்து ஒரு மெரிட்டாக இருக்கிறது, குழந்தைகள் வந்து சந்தோஷத்துக்காக நாம் அவங்கள எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறது, ஒரு கோவில் வழிபாடுகள் செய்கிறது, இஷ்ட தெய்வம் பிரார்த்தனைகள் பண்ணுறது, இது குழந்தை பிறக்கிறதுக்கே நம்ம ட்ரை பண்ணுறதுல ஒரு சக்ஸஸ் ஆகிறது, திருமண உறவுகள், திருமணத்துக்கு வரன் பார்க்கறது, இதில் சக்ஸஸ் ஆகிறது, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்தில் இப்போ நம்ம ஒரு வேலையில் இருக்கோம் அப்படின்னா, அந்த வேலை சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் டெம்பரரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வேலை கிடைக்காம கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ நாம் அதுக்கான தேடுதல் பண்ணிக்கணும். ஏன்னா உற்பத்தி சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு இந்த சனி நட்சத்திரத்தில் வர்றது அவ்வளவு சிறப்பு இல்லை. உற்பத்திலேயோ ட்ரேடிங்லேயோ இருக்கவங்களுக்கு கண்டினியூஸ் ஒர்க்குங்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். இல்லை அந்த லைன்லேயே இருக்கிறவங்களுக்கு வந்து சனி திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். மற்றவங்க அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு, திருமணம் சுபமாக புதுசாக பண்ணுறது, இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்குது, சாதகமாக இருக்குது. ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சாதகமாக இருக்குது. இப்போ நம்மளுடைய பூர்வீக சம்மந்தப்பட்டது, தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய ஹெல்த்து, உறவுகள், பூர்வீக சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிகள் டெவலப்மெண்ட்டு, தெய்வ வழிபாடுகள், இதுக்கெல்லாம் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. மேல் படிப்பு படிக்கிறது, வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு போய் படிக்கிறது, இதுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கவங்க மற்றும் கமிஷன் துறையில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும். லாஜிஸ்டிக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ அதே உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு வைங்க, அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதாவது மூவ் ஆகலை, ஆர்டர் வரல, அல்லது ஸ்டாக் இருக்குது, அல்லது கொடுத்த பணம் வரல, குட்ஸ் வாங்கிட்டாங்க பணம் வரல, இப்படி சில தடைகள், சில பிரச்சனைகள் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். அது கூட நம்ம சனியினுடைய திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்கிறவங்களுக்கு அது அந்த இம்பேக்ட் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். 1 மாதமோ 2 மாதமோ இருக்கும். இப்போ உங்களுடைய புள்ளிகளை பொறுத்து. உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிறந்தால் கொஞ்சம் இம்மிடியட்டாக அதனுடைய எஃபெக்ட் காட்டும். இப்போ உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா ஒரு 6-7 மாதம் கழித்து தான் அதனுடைய எஃபெக்ட் காட்டும். இப்போ அதே நம்ம ரேவதியில் பிறந்திருக்கோன்னு வைங்க, அப்போ வந்து நமக்கு விரயத்தில் இருக்கிற மாதிரியே தான் சனி. நமக்கு அந்த விரயத்திலேருந்து 1ஆம் இடத்துக்கே வரலைன்னு அர்த்தம். 1 வருஷம் ஆகும் வர்றதுக்கு. பட் அப்போ கூட நம்ம சனி திசாபுத்தி அந்தரம் நடந்தா வேணா விரயங்கள் அதிகமாகுன்னு கணக்கு எடுத்துக்கோங்க. அது நடக்காதவங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ இந்த மாதிரி ரேவதியில் நமக்கு லக்ன புள்ளி அமைஞ்சு உங்களுக்கு சனி திசை நடந்துகிட்டு இருக்குதுன்னா கொஞ்சம் அந்த விரை சனியினுடைய தாக்கம் இப்போ தான் அதிகமாக இருக்கும். 12ல் இருந்தப்போ கூட இவ்வளவு கொடுத்துருக்க மாட்டார். ஆனால் இப்போ வந்து அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இதுதான் இந்த பவுண்டரி வித்தியாசங்களை தெரிஞ்சு நம்ம டெப்த்தாக பார்க்குற விஷயம். அதனால் இது மாதிரி நம்ம பார்க்கறதுக்கு நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் வழிமுறைகள், நம்ம 12 பாவத்துக்கும் உபநட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிற மெத்தட் இருக்குது. அதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அது வந்து எந்த கிரகம் நமக்கு தீமை செய்கிறது, நன்மை செய்கிறது, தொழிலுக்கு எது நல்லது, உறவுக்கு எது நல்லதுன்னெலாம் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்ட பின்னால் நீங்கள் இதை அடாப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே யார் நல்லவர் கெட்டவர்னு தெரியும். எந்த பயிற்சியாக இருந்தாலும் அதில் வந்து திசாபுத்தி அந்தரத்தின் வழியாக தான் உங்களுக்கு பார்க்க தோணும். அதில் வந்து நமக்கு கெடுதலான கிரகமாக இருந்தால் மட்டும்தான், அதுவும் கெடுதலான நட்சத்திரத்தின் வழியில் செல்லப்போ மட்டும்தான் கஷ்டம் நடக்குன்னு புரிஞ்சுக்கலான்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.